பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். நாராயண நாராயண, இப்போது உனக்கு புரிந்து விட்டதல்லவா? இது எனக்கு முன்னாலேயே தெரிந்திருக்க வேண்டும் தேவரிஷி. அன்று தாம் சொன்னபோது அந்த சோனிதபுரத்தின் ராஜகுமாரி உஷா மிகவும் அழகானவள், பொருத்தமானவள். நானோ முட்டாள். பிதாமகர் பலராம் அண்ணாவை அங்கே திருமணத்தை பற்றி பேசப் போவதை தடுத்துக் கொண்டிருந்தேன். மைந்தா அனிருத்தா, இந்த காதல் மிகவும் பெரியவர்களின் புத்தியை கூட பேதலிக்க செய்கிறது. நீ ஒரு இளைஞன் அல்லவா? தேவர்ஷி, முதலில் தாம் உஷாவின் பெயரை மறைத்து வைத்து எனக்குள்ளே காதல் எனும் நெருப்பை வளர்த்து விட்டீர்கள். என்னை வடக்கு திசை செல்லும்படி ஆலோசனை கூறினீர்கள். இப்பொழுது அங்கே செல்ல விரும்பும் பொழுது என்னை தடை செய்கிறீர்களே, எதற்கு இந்த சக்கரவிகத்தை அமைக்கிறீர்கள் தேவரிஷி? மைந்தா அனிருத்தா, இது உங்கள் இருவரின் காதலை நன்றாக வளர்த்து விடுவதற்காகத்தான். அன்று நான் உன்னை வடக்கு திசை செல்ல அனுமதிக்கவில்லை என்றால் அந்த பாணாசுரனும் உன்னை பார்த்திருக்க மாட்டான். அதோடு அவனும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கடிதம் மூலமாக பயமுறுத்தி இருக்கவும் மாட்டான். அதோடு பலராமண்ணாவும் உனது காதலை புரிந்து கொண்டு பாணாசுரனுக்கு திருமணத்திற்காக முன்மொழிந்திருக்கவும் மாட்டார். ஆனால் நான் மீண்டும் ஒருமுறை சோனிதபுரம் செல்ல நினைத்தால் தாம் ஏன் என்னை தடுக்கிறீர்கள்? தமக்கு விருப்பம் இல்லையா எனக்கும் உஷாவிற்கும் இருக்கும் காதலானது வளர வேண்டும் என்று? ஏனெனில் நீ எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன். இப்போது நீ அங்கே சென்றால், அங்கே கைது செய்யப்பட்டால், பிறகு பாணாசுரனின் கைகளிலே உனக்காக அஸ்திரம் ஒன்று வரும். அவர் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு விரோதமாக தன்னை மிகவும் சக்தி உள்ளவனாக நினைத்துக் கொள்வான். ஏனெனில் அவனுக்கு தெரியும் நீ அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராமண்ணாவை விட பலமற்றவன் என்று. தாம் சரியாகத்தான் சொல்கிறீர்கள் தேவரிஷி. இதற்கான அர்த்தம் என்னவென்றால், தாம் எந்த கனவு கண்ணியை பற்றி என்னிடம் அடையாளம் சொன்னீர்களோ அது உண்மைதான். இது முன்பே உங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் தாம் தெரிந்தேதான் செய்தீர்களா தேவரிஷி? அதனால் தான் காதலை இதயத்தால் செய்கிறார்கள், மனதால் அல்ல. சரி, இனி நான் செல்கிறேன். போவதற்கு முன் இதை சொல்லிவிட்டு செல்லுங்கள். இன்று நான் சோனிதபுரம் செல்வேனா இல்லையா? அங்கே காதலை உஷாவையும் கைது செய்து வைத்திருக்கின்றனர். பிறகு எப்படி சந்திப்பு நிகழும்? ஏதாவது தேவதை வந்து என்னை இங்கிருந்து தூக்கி கொண்டு செல்வாளா என்ன? இதுவும் நடக்கலாம். நாராயண 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 நாராயண. வணக்கம் பிரபு. நாடகம் இப்போது சிறப்பான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆம் தேவரிஷி, இனி தம்முடைய முயற்சி பலனளிக்க தொடங்கிவிட்டது. பிரபு, இது தம்முடைய ஆசீர்வாதம் தான். தாம் இந்த தெய்வீக நாடகத்தினால் என்னையும் கவர்ந்து விட்டீர்கள். எனது எதிர்பார்ப்பு இதுதான். இனி நடக்கப் போவதென்ன? இனி நடப்பதெல்லாம் அந்த சித்திரலேகா விருப்பம் போல. இப்பொழுது இந்த நாடகத்தை இயக்குபவரும் அவர்தான். நாராயண நாராயண, இயங்க வைப்பவரே தாம் தானே பிரபு. தமது லீலையே லீலை, லீலையே லீலை. தேவரிஷி, இந்த நாடகத்தை மேலும் இனிமையானதாக மாற்றுவதற்காக தாம் தான் சித்திரலேகாவிற்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவளால் அனிருத்தனிடம் செல்ல முடியும். பிறகு அனிருத்தன் உஷாவின் அறைக்குள்ளே சென்று விடுவான். அப்படித்தானே பிரபு? எனக்கு அனுமதி தாருங்கள். நான் சென்று என் நடிப்பை தொடர வேண்டும். நாராயண நாராயண. செல்லுங்கள். நாராயண நாராயண.
முக்கண்ணுடைய பகவான் சிவசங்கரரே, ஏ ஆதிமாதா பார்வதி, தமது ஆசீர்வாதம் என்றுமே என்னுடன் இருக்க வேண்டும். ஏ ஆதிமாதா பார்வதி, தாம் எனக்காக சிறந்த வரனைத்தான் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். அதோடு தமது அருளால் கண்ட கனவையும் நான் உண்மையாக நினைக்கிறேன். அந்த கனவிலே நடந்த திருமணத்தை உண்மை என ஏற்றுக்கொண்டு அவரையும் எனது கணவராக ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஏ ஆதிமாதா, எனது கணவருக்கும் அதிகாரம் உண்டு. அவர் இங்கே வந்து என்னை தனது பலத்தால் அழைத்து போக. ஆனால் என் கணவருக்கு நான் இருக்கும் இடம் தெரியாதே. அவர் வந்தாலும் என்னை சந்திக்காமலேயே சென்று விட்டார். எனது கணவரை எண்ணி நான் தவிப்பதை பார்த்து எனது தோழி சித்திரலேகா தந்த ஆலோசனையினால் அவள் இன்று ராஜகுமாரன் அனிருத்தனை கடத்தி வருவதற்காக சென்றிருக்கிறாள். ஹே பார்வதி மாதா, தம்மிடம் பகவான் சிவசங்கரிடம் இதைத்தான் கேட்கிறேன். தாம் இருவரும் எனது கௌரவத்தை காப்பாற்றுங்கள். அந்த சித்திரலேகாவையும் அவரையும் எப்பொழுதும் பாதுகாத்திருங்கள். ஏய் பெண்ணே, அங்கேயே நில். யார் அது? யாரோ ஒரு அழகான பெண். பெண்ணா? அதுவும் இந்த இரவு நேரத்திலா? கனவு கண்டாயா என்ன? இல்லை இல்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். ஆ, நான் எப்பொழுது சொன்னேன் நீ பொய் சொல்கிறாய் என்று? நிச்சயமாக சொர்க்கலோகத்தில் இருந்து யாராவது அழகிய தேவதை வந்திருப்பாள் உனக்கு தரிசனம் தருவதற்காகவே. கவனமாக கேள். காவல் புரியும் பொழுது கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருக்க வேண்டும், புரிந்ததா? தங்கள் ஆணைப்படியே. தேவி, நானே பிரம்மரின் ரூபத்திலே இந்த சிருஷ்டியை உருவாக்குகிறேன். மகாதேவர் சிவசங்கரின் ரூபத்திலே இதனை அழிக்கின்றேன். பிறகு நானே இதனை பாதுகாக்கிறேன். ஆனால் மனிதன் யாரை நானே உருவாக்கினேனோ அவனுக்கு அகம்பாவம் ஏற்படுகிறது. அவனே சிருஷ்டியை பாதுகாப்பதாக, அவனே அதை செயல்படுத்துவதாக அவனுக்கு மாயை ஏற்படுகிறது. தான் விரும்புவது நடப்பதாக அவன் நினைக்கிறான். பிரபு, தாம் பாணாசுரனின் சேனை வீரர்களை பற்றித்தானே சொல்கிறீர்கள்? ஆம் தேவி, நான் அவர்களைப் பற்றித்தான் சொல்கிறேன். நானும் கேட்டேன். கண்களையும் காதுகளையும் திறந்து கொண்டு காவல் புரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். தேவி, தமக்கு தெரிந்ததே. குற்றவாளி எச்சரிக்கையாக இருந்தாலும் நடக்கப் போவதை தடுக்க இயலாது, நடக்காததை நடத்தி காட்டவும் இயலாது. ஆம் பிரபு, மனிதன் அரசனோ காவலனோ ஆனாலும் அவனிடம் இத்தனை சக்தி இல்லை. நடக்கப் போவதை தடை செய்ய அல்லது நடக்காததை நடத்தி காட்ட. இருந்தாலும் அறிந்தோ அறியாமலோ என்னை போருக்கு அழைக்க துணிந்து விட்டான். அவனுக்கு தெரியாது எது நடக்கிறதோ பிரபுவின் விருப்பப்படியே அது நடக்கிறதென்று. இது என்ன மன்னா? இந்த நேரத்தில் தமது கைகளில் வாள் இருக்கிறது. இந்த நேரம் வாளோடு விளையாடும் நேரம் அல்ல. மகாராணி, வாள் ஒரு வீரனைப் போல எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். வாள் எனது கைகளிலே விளையாடத் தொடங்கிவிட்டால் பிறகு தெரிந்து கொள், யுத்தத்திற்கான நேரம் வந்துவிட்டதென்று. இனி இதற்கும் அதிர்ஷ்டம் வரப்போகிறது மகாராணி.
இனி இது தம்மை போல சுமங்கலியாக இருக்கும். ஏனெனில் இப்பொழுது யுத்தம் நடக்கும். இனி யுத்தம் நடக்கும். என்ன ஆயிற்று மகாராணி? தாம் மீண்டும் யுத்தம் பற்றி பேசுகிறீர்களே மன்னா. தாம் அறிவீர்கள், யுத்தம் என்றாலே எனது இதயம் நடுங்கும் என்று. மகாராணி, தாம் கவலை கொள்ளாதீர்கள். யுத்தம் தமது கணவனை ஒன்றுமே செய்ய இயலாது. இருந்தாலும் மன்னா, தாம் யுத்தத்தை பற்றி இப்பொழுதே நினைக்க வேண்டும்? மகாராணி, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த யுத்தம் அனிருத்தனின் துணிச்சலோடுதான் தொடங்கும். அவன் உஷாவோடு காதல் எனும் பொய்யான நாடகத்தை அமைப்பதற்காக மீண்டும் சோனிதபுரம் வருவான். அப்பொழுது நான் அவனை உயிருடன் விடமாட்டேன் மகாராணி, உயிருடன் விடமாட்டேன். ஆனால் எவ்வாறு? எப்பொழுதே சொல்கிறேன் மகாராணி. ஹே சித்திரசேனா, ஹே வீரசேனா, என் முன் தோன்றுங்கள், என் முன் தோன்றுங்கள். உலகினையும் வென்ற பானாசுரன் மற்றும் மகாராணிக்கு சித்திரசேனன் மற்றும் வீரசேனனின் வணக்கம். நீடூழி வாழ்க. நலமோடு வாழ்க. மகாராணி, இவன்தான் சித்திரசேனன், இவன்தான் வீரசேனன். இந்த இரண்டு அசுரர்களும் மாயாவி ஒற்றர்கள். ஆனால் அசுரவேந்தே, நமது சாம்ராஜ்யத்திலே நாங்கள் பயனற்று இருக்கிறோம். ஆமண்ணா, இன்று வரை தாம் எங்களுக்கு எந்தவித காரியத்தையும் தரவில்லை. அதனால் எங்களுக்கு தோன்றியது, நாங்கள் கும்பகர்ணனை போல நீண்ட உறக்கத்திலே ஆழ்ந்துவிட்டோம். ஆனால் இந்த உறக்கம் மரணத்தின் உறக்கமாக மாறிவிடும். நாங்கள் தமக்கு எந்த சேவையும் செய்ய இயலாமலேயே பரலோகம் சென்று விடுவோம். இல்லை அன்பானவர்களே, நீங்கள் பரலோகம் ஏன் போக வேண்டும்? நீங்கள் எனது எதிரிகளைத்தான் மரணத்தின் தூக்கத்திலே ஆழ்த்த வேண்டும். மன்னா, தாம் ஆணையிடுங்கள். பிறகு பாருங்கள் நாங்கள் எவ்வாறு மரணத்தின் தாண்டவம் ஆடுகின்றோம் என்று. ஆனால் மன்னா, உலகத்திலே யார் அந்த முட்டாள்? அவன் தாங்கள் இருக்கும் பொழுதே சோனிதபுரத்தின் பக்கம் தலை நிமிர்ந்து பார்க்கும் அந்த அழிவுச் செயலை செய்தது யார்? அவன் அனிருத்தன் தான். அந்த மாட்டிடையன் கிருஷ்ணனின் பேரன், ராஜகுமாரன் பிரத்யும்னனின் மைந்தன். அவன் எங்களது மான மரியாதையுடன் விளையாடி பார்க்கிறான். அதோடு எனது மகளான ராஜகுமாரி உஷாவை கண்ணால் பார்த்து மயக்கும் செயலை செய்து விட்டான். நாங்கள் அவன் கண்களையே எடுத்து விடுகிறோம். நாங்கள் அவனின் உடலை துண்டு துண்டாக்கி வான் உலகத்தின் அனைத்து திசைகளிலும் எரிந்து விடுகிறோம். அதை எந்த ஒரு மாயாவியும் கண்டுபிடித்து சேர்க்க கூட முடியாது. இல்லை சித்திரசேனா, வீரசேனா, நீங்கள் இருவரும் அவ்வாறு செய்ய வேண்டாம். ஆனால் ஏன் அசுரவேந்தே? ஏனென்றால் அந்த அனிருத்தன் எனது குற்றவாளி. அவனுக்கு நான் தண்டனை அளிக்க விரும்புகிறேன். நான் அவன் மூலமாக பயங்கர யுத்தத்தை தொடங்க செய்து எனது யுத்தம் செய்யும் விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அசுரவேந்தே? நீங்கள் இருவரும் துவாரகை செல்லுங்கள். அந்த அனிருத்தனை நீங்கள் கண்காணியுங்கள். அவன் என்ன செய்கிறான், எங்கே செல்கிறான் என்று அவனது ஒவ்வொரு செயலின் செய்தியையும் எனக்கு தெரிவித்து வாருங்கள். தங்கள் விருப்பப்படியே பிரபு. செல்லுங்கள். நீங்கள் இருவரும் துவாரகைக்கு புறப்படுங்கள்.
செல்லுங்கள் தங்கள் ஆணைப்படியே சுவாமி. மன்னா, தாம் இந்த மாயாவி அசுரர்கள் மீது முழு நம்பிக்கை வைப்பது நல்லதல்ல. ஏன் அப்படி சொல்கிறீர்கள் மகாராணி? ஏனென்றால் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் மாயத்திலே சிறந்தவர். அதோடு அவரின் பேரன் அனிருத்தன் மாயவித்தையில் தேர்ச்சி பெற்றவன். மகாராணி, தமக்கு தமது கணவனை விட அதிகமாக எதிரி மீது நம்பிக்கை இருக்கிறதே. மகாராணி, அப்படி அவன் மாயாவி என்றால் நானும் மாயாவிதான். அதோடு அனைவரையும் விட நான் பகவான் சிவசங்கரர் மற்றும் மாதா பார்வதியின் மைந்தனாகும். அவர்களின் ஆசீர்வாதம் என்னோடு இருக்கிறது. அது எந்த மிகப்பெரிய மாயங்கள், மகா மாயங்களை விட சிறந்தது மகாராணி. நாராயண நாராயண. இவர்கள் இருவரும் ஒருவேளை சித்திரலேகா அந்த அனிருத்தனை கடத்திச் செல்வதை பார்த்துவிட்டால் பிறகு ஆபத்தாகிவிடும். பிரச்சனை ஆபத்தானது. நாராயண நாராயண. பிரபு, பிரபு, அசுரவேந்தன் பாணாசுரன் தனது 2 மாயாவி அசுரர்களை அனிருத்தனை பற்றி தெரிந்து கொள்ள செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறான். தெரியும். இந்த நிலைமையிலே இந்த ஒற்றராகிய அசுரர்கள் சித்திரலேகா அந்த அனிருத்தனை கடத்திச் செல்வதை பார்த்து விட்டால் பிறகு அனைத்துமே தலைகீழாகி விடுமே பிரபு. அனைத்து விளையாட்டே கெட்டுவிடுமே. அனிருத்தன் பாணாசுரனின் ராஜமாளிக்குள் சென்றதுமே கைது செய்யப்பட்டு விடுவான். பிரபு, தாம் என்னிடம் சித்திரலேகாவிற்கு உதவி செய்வதற்காக ஆணை தந்தீர்கள். ஆனால் இந்த சிக்கலான சூழ்நிலையை தம்மால் தான் சரி செய்ய இயலும். எனக்கு கவலையாக இருக்கிறது. தாம் வீணாக கவலை கொள்கிறீர்கள் தேவரிஷி. சித்திரசேனனும் வீரசேனனும் மாயாவி என்பது உண்மையே. ஆனால் சித்திரலேகா அவர்களை விட மேலும் பல மாயங்கள் அறிந்தவள்.